நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. prove that the relation are defined on the set V of all vectors by A vector related to B vector if A vector equal to B vector is an equivalence relation on V ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ரிலேஷன் சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்ப்போம்பா. என்னென்ன ரிலேஷன்லாம் இருக்குன்னா ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷன், டிரான்சிட்டிவ் ரிலேஷன் 3 ரிலேஷன் இருக்குப்பா. ஒரு ரிலேஷன் வந்து இந்த 3யுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தட் இஸ் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஆமாம், அது நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம கிளியராக பார்ப்போம். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னா தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்னன்னா ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏவாக இருந்தால், ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏவாக இருந்தால் தட் இஸ் என்னது சிமெட்ரிக் ரிலேஷன். டிரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பி அண்டு பி ரிலேட்டட் டு சி தட் இஸ் ஏ ரிலேட்டட் டு சியாக இருந்தால், ஓகேவா, ஏ ரிலேட்டட் டு பி அண்டு பி ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் ஏ ரிலேட்டட் டு சியாக இருந்தால் தட் இஸ் என்னது டிரான்சிட்டிவ் ரிலேஷன். இந்த 3யுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தட் இஸ் என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா, இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ரிலேட்டட் டு பின்னு கொடுத்து ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்கண்ணே. ஏ வெக்டார் ரிலேட்டட் டு பி வெக்டார்னு கொடுத்து ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்ன வெக்டார் பி வெக்டார் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவானு கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோமா. ரிஃப்ளெக்ஷன் மீனிங் என்ன, ஏ ரிலேட்டட் டு ஏவா, ஆமாம், இம்ப்ளைஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் தானே. ஏ வெக்டாரும் ஏ வெக்டரும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஏ ரிலேட்டட் டு ஏ, அப்போது ஏ ரிலேட்டட் டு ஏனால ஏ ஆரிஸ் என்னது ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா, அடுத்த சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணலாமா. ஏ ரிலேட்டட் டு பி, ஆமாம், இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு பி தானே. ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா இங்கே ரிலேஷன் வந்து என்ன சொல்லணும்னா ஏ ஒரு வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அனதர் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், இதுதான் ரிலேஷன். ஓகேவா, அப்போ ஏ ரிலேட்டட் டு பின்னா மீனிங் என்ன, ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டரா, ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டரை பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டர்னு எழுதலாமா. ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார்னா ஏ ரிலேட்டட் டு பி, அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னா பி ரிலேட்டட் டு ஏவன். அப்போ ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏன்னு வருதா. அப்போ ஆர் இஸ் என்ன ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷனா. ஓகேவா, அடுத்து டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணலாமா. பாருங்கள், ஏ ரிலேட்டட் டு பி அண்டு பி ரிலேட்டட் டு சி. ஏ ரிலேட்டட் டு பினா ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டரா அண்ட் பி ரிலேட்டட் டு சி அப்படின்னா மீனிங் என்ன, பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டரா. ஓகேவா, அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் அண்டு பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டரா. அப்போ 30 என்னது ஏ வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டரா. ஏயும் பியும் ஈக்குவல், பியும் சியும் ஈக்குவல், அப்போ 30 ஏயும் சியும் ஈக்குவலா. அப்போ ஏயும் சியும் ஈக்குவல்னா இம்ப்ளைஸ் என்னது ஏ ரிலேட்டட் டு சியை. அப்போது ஏ ரிலேட்டட் டு பி அண்டு பி ரிலேட்டட் டு சி 30 என்னது ஏ ரிலேட்டட் டு சி வருதா. அப்போ ஏ ரிலேட்டட் டு சி வந்ததுனால 30 என்ன ரிலேஷன், 30 என்னது டிரான்சிட்டிவ், ஆர் இஸ் என்னது டிரான்சிட்டிவா. ஓகேவா, ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் 3யுமே வந்து வி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால த ரிலேஷன் ஆர் இஸ் அன் என்ன ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் என்னது வி. ஓகேவா, அதாவது ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் ஏ ஈக்குவல் டு பி அப்படி ரிலேஷன் வந்து 3யுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரிஃப்ளெக்ஸிவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, சிமெட்ரிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால தட் இஸ் என்ன ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் வி. ஓகேவா, இது செகண்ட் ஒன்னா. அடுத்தபடியாக ஃபோர்த் ஒன் பாருங்கள். இஃப் டி அண்ட் இ ஆர் தி midpoints of the sides AB and AC of a triangle ABC, prove that BE vector plus DC vector equal to 3/2 into BC vector. ஓகேவா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து டி, ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து இ அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா பிஇ வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு
3/2 இன்ட்டு பிசி வெக்டார்னு சொல்லி என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த வெர்டெக்ஸ் ஏ இருக்குல்ல, ஏயோட பொசிஷன் வெக்டாரை ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஏயோட பொசிஷன் வெக்டார்னா ஓஏ வெக்டார்னு அர்த்தம். ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார்னு வச்சுக்கோங்க. பியோட பொசிஷன் வெக்டார் பி வெக்டார். சியோட பொசிஷன் வெக்டார் என்ன வெக்டார்னு வச்சுக்கோங்க, சி வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இ இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் என்னது, ஏசி. ஓகே, டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியாக இருக்கனால டியோட பொசிஷன் வெக்டார் ஓடி வெக்டார் ஈக்குவல் என்ன வரும், ஏ வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டிவைட் பை 2வா. இ இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியாக இருக்கனால ஈயோட பொசிஷன் வெக்டார் ஓஇ வெக்டார் ஈக்குவல் என்ன வரும், ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2வா. என்ன ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஓடி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டிவைட் பை 2. ஓஇ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2வா. இங்கே பாருங்கள், லெட் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க. ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார். ஓசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். டி அண்ட் இ ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசியாக இருக்கனால செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஓடி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் டிவைட் பை 2. அப்போ 2 கொண்டு இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணால் ஏ வெக்டார் டிவைட் பை 2 ப்ளஸ் பி வெக்டார் டிவைட் பை 2வா. அதே மாதிரி ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து ஈஆர் இருக்கனால ஓஇ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2. 2 கொண்டு இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணால் ஏ வெக்டார் டிவைட் பை 2 ப்ளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2வா. ஓகேவா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணுமோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஓஇ வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார்னு இருக்க. ஓஇ வெக்டாருக்கு வந்து நீங்கள் பொசிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டாரா. அப்போ ஓஇ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டாரா ப்ளஸ் டிசி வெக்டார் ஈக்குவல் என்ன வரும், ஓசி வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டாரா. ஓஇ வெக்டார் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏ வெக்டார் டிவைட் பை 2 ப்ளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2வா. மைனஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டரா ப்ளஸ் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டரா மைனஸ் ஆஃப் ஓடி வெக்டார் ஈக்குவல் டு என்னது, ஏ வெக்டார் டிவைட் பை 2 ப்ளஸ் பி வெக்டார் டிவைட் பை 2வா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏ வெக்டார் டிவைட் பை 2 ப்ளஸ் சி வெக்டார் டிவைட் பை 2 மைனஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் மைனஸ் ஒன்று உள்ளார மட்டும் பண்ணுங்கள். மைனஸ் ஏ வெக்டார் டிவைட் பை 2 மைனஸ் பி வெக்டார் டிவைட் பை 2வா. இந்த ப்ளஸ் ஏ வெக்டார் டிவைட் பை 2வும் மைனஸ் ஏ வெக்டார் டிவைட் பை 2வும் கேன்சல் ஆயிருமா. அடுத்து என்ன வரும், சி வெக்டார் டிவைட் பை 2 மைனஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைட் பை 2வா. இப்போ இதில் 2வை எல்சிஎம் எடுத்துக்கோங்க. சி வெக்டார் மைனஸ் 2பி வெக்டார் ப்ளஸ் 2சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைட் பை 2வா. ஓகேவா? சி வெக்டார் ப்ளஸ் 2சி வெக்டார் தட் இஸ் 3சி வெக்டாரா மைனஸ் 2பி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் மைனஸ் 3பி வெக்டாரா. அப்போ 3சி வெக்டார் மைனஸ் 3பி வெக்டார் டிவைட் பை 2வா. ஓகேவா? நியூமரேட்டில் காமனாக 3 காமன் எடுத்துலாமா. அப்போ 3/2 இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் பி வெக்டரா. ஓகேவா? அப்போ 3/2 இன்ட்டு சி வெக்டார்னா ஓசி வெக்டாரா, பி வெக்டார்னா ஓபி வெக்டாரா. ஏன்னா சி வெக்டாருங்கிறது சியோட பொசிஷன் வெக்டார் ஓசி வெக்டார், பி வெக்டாருங்கிறது பியோட பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார். அப்போ ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டரா. ஓசி மைனஸ் ஓபின்னு வரணும்னா அது என்னவா இருக்கணும், பிசியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம பிசி வெக்டார் தான் ஓசி மைனஸ் ஓபின்னு போடுவோம். அப்போ ஓசி மைனஸ் ஓபி 30 என்னது பிசி வெக்டார். அதாவது சொல்லும் போது நீ ஓசி மைனஸ் ஓபின்னு போட்டுக்கலாம்ப்பா. சொல்லும் போது ஓசி மைனஸ் ஓபின்னு நீ சொல்லிக்கலாம், ஆனால் எழுதும்போது கவனமாக வெக்டார் போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ ஓசி மைனஸ் ஓபி 30 என்னது பிசியை. ஓகேவா? அப்போ 3/2 இன்ட்டு பிசி வெக்டார். லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு என்ன வெக்டார், பிசி வெக்டார். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க்யூ.